இப்ப இறந்து போயிருக்கக்கூடிய நடிகர் சத்யேந்திரா அவர்களோட கடைசி நிமிடங்கள் இப்படிதான் இருந்திருக்குன்னு காவல்துறையை சேர்ந்தவங்க ஒரு சில விஷயங்களை இப்ப அதிர்ச்சி தகவலை வெளியிட்டிருக்காங்க. பிரபலமான நடிகரும் சினிமா விமர்சனமா இருக்கக்கூடியவர் தான் நடிகர் சத்யேந்திரா. 65 வயசு ஆகக்கூடிய சத்யேந்திரா மே 28ஆம் தேதி காலமானதா இப்ப தகவல் கிடைச்சிருக்குது. சென்னை ராயப்பேட்டையில இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனையில இவர் சிகிச்சை எடுத்து வந்திருக்காரு. சிகிச்சை பலனளிக்காம உயிரிழந்திருக்கிறதாவும் தகவல் கிடைச்சிருக்குது. ஆந்திராவை பூர்வீகமா கொண்டு கர்நாடகால பிறந்து வளர்ந்தவர் தான் இந்த ஒரு சத்யேந்திரா. இவர் ஒரு புகழ்பெற்ற கன்னட நாடக இயக்குனர். அது மட்டும் இல்லாம தேசிய விருது வாங்கின பல திரைப்படங்கள் மூலயமா மக்கள்கிட்ட ரொம்ப ஃபேமஸ் ஆயிருக்காரு. கிட்டத்தட்ட 7 மொழி திரைப்படங்கள்ல 60க்கும் மேற்பட்ட திரைப்படங்கள் நடிச்சிருக்காரு. 15 குறும்படங்களை இயக்கியிருக்காராம். நடிகர், இயக்குனர், தயாரிப்பாளர், மொழிபெயர்ப்பாளர், இப்ப ரீசன்ட் டைம்ல சினிமா விமர்சகர்னு மக்கள்கிட்ட ரொம்ப ஃபேமஸ் ஆயிருக்காரு. ரகுவர் நடிப்பில் வெளியான 7வது மனிதன் திரைப்படத்து மூலயமா ரகுவரன் அவரோட ரூம்மேட்டா நடிச்சு தமிழ் திரையுலகத்துக்கு அறிமுகமானாரு. அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட தமிழ் சினிமால ஒரு 45 வருஷம் எப்படியாவது ஒரு பெரியாளா வந்தோன்னு போராடி பார்த்திருக்காரு. கடைசி வரைக்கும் இவருக்கு ஏமாற்றம் மட்டும்தான் கிடைச்சிருக்கு. பார்ட் டைம்ல ஜெர்மன் லாங்குவேஜை கத்துக் கொடுக்கக்கூடிய டீச்சராகவும் இருந்திருக்காராம். 65 வயசு ஆகக்கூடிய சத்யேந்திராவுக்கு கடந்த ஒரு சில நாட்களாவே உடல்நலக்குறைவு ஏற்பட்டிருக்கு. போதிய பணம் இல்லாததாலையும் பொருளாதாரம் இல்லாததாலையும் அவரு அரசு மருத்துவமனைக்கு போயிட்டு அங்க சிகிச்சை எடுத்திருக்காரு. ஆரம்பத்துல இவரோட சிகிச்சையை அந்த உடல் ஒத்துழைச்சிருக்குது. போக போக வயது மூப்பு காரணமா சிகிச்சையை ஏத்துக்க முடியாம ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காரு. இப்ப கடைசியா மே 28ஆம் தேதி துடிதுடிச்சு ரொம்ப பரிதாபமா இறந்து போயிருக்காராம். ஒரு கட்டத்துல டாக்டர்ஸ் செக் பண்ணி பார்த்துட்டு எப்படியாவது உயிரை மீட்டலாம் அப்படின்னு போராடி பார்த்திருக்காங்க. ஆனா எந்த விதமான சிகிச்சையும் அவரோட உடல் ஒத்துழைக்கல. கடைசியா மே 28ஆம் தேதி பரிதாபமா இறந்து போயிருக்காரு. சென்னை ராயப்பேட்டையில மருத்துவர்கள் முதலுதவி கொடுக்கக்கூடிய அந்த சிச்சுவேஷன்ல எக்கச்சக்கமான சிகிச்சைகள் கொடுத்தும் இவரோட உயிர் பரிதாபமா போயிருக்கு. இவரோட உயிர் போன அந்த கடைசி நொடிகள் இப்படிதான் இருந்திருக்குதாம். சொல்ல போனா சொந்தக்காரங்கன்னு சொல்லிக்கிறதுக்கு பக்கத்துல யாருமே இல்ல. இவர் இறந்து போனதுக்கு பிறகு இப்ப வரைக்கும் இவருடைய உடலை அரசு மருத்துவமனை தான் பத்திரப்படுத்தி வச்சிருக்காங்க. சொந்தக்காரங்கன்னு சொல்லிக்கிறதுக்கு யாருமே இல்லையா. அதை விட கொடுமையானது இவரோட உடலை அந்த தகனம் செய்யறதுக்கோ இல்ல இறுதி அஞ்சலி செலுத்துறதுக்கோ இது வரைக்கும் எந்த ஒரு உறவினரும் நேர்ல வராது ஒரு மிகப்பெரிய கொடுமையா. ரீசெண்டா நடிகை வினோதினி, அதாவது கமல் அவரோட மக்கள் நீதி மய்ய கட்சியில் இணைஞ்சிருக்காங்கல்ல, அவங்க ஒரு போஸ்டர் ஷேர் பண்ணி உறவினர்கள் யாருமே உடலை வாங்கல, தயவு செஞ்சு உடலை வாங்கிட்டு போங்க, அப்படி இல்லைன்னா இவர் நடிச்சிருக்கக்கூடிய அந்த படக்குழுவை சேர்ந்தவங்க யாராவது மனிதாபிமான அடிப்படையில இவர் உடலை தகனம் பண்றதுக்கு உதவி பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கோரிக்கை முன் வச்சிருக்காங்க. என்ன நடக்க போகுது? சென்னை அரசு மருத்துவமனையில சிகிச்சை எடுத்திருக்கக்கூடிய நடிகர் சத்யேந்திராவோட கடைசி நிமிடங்கள் எந்த அளவுக்கு கொடுமையா இருந்திருக்கு நினைச்சு பார்க்கவே ரொம்ப கஷ்டமா இருக்கு. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.